Daily. Taste the Daily. மார்க்கெட் தலைகீழா மாறுறது இந்த மாதிரி பசங்களால தான். +1 +2 இந்த மாதிரிலாம் படிக்கிற பிள்ளைங்களாம் கெஞ்சி அடிக்குதுங்க. சிலது போதை மாத்திரை போடுதுங்க, சிலது வேற மாதிரிலாம் இருக்கு. பிக்னிக் பார்க் மாதிரி ஆகி போச்சு. பிசினஸ் பார்க்கு இல்ல, அதிகமா லவர்ஸ்கள் வருவாங்க. ஏஜே வந்து பாத்தீங்கன்னா 16 தான் இருக்கும். கை தோல் மேல போட்டு கிஸ் அடிச்சு போறோம். இறங்கி என்ஜாய் பண்றானுங்க பசங்க. ரோட்லயே பப்ளிக் பிளேஸ். அதுக்கு தான் கப்பல்ஸ் இன்னைக்கு அதுக்கு தான் பண்ற அநியாயம் அக்குறும்பு இந்த மாதிரி வேலை எல்லாம் நிறைய. ஒரு ரிச்சி ஸ்ட்ரீட் வேலைக்கு போய் சில நாளைக்கு முன்னாடி அந்த கல்ல கூட எடுத்துட்டாங்க. திருட்டு விஷயம்லாம் அதெல்லாம் அப்படியே தான் இருக்கு. தெரிஞ்சவங்க கூட இப்ப ரிச்சி ஸ்ட்ரீட் போனா ரிச்சி ஸ்ட்ரீட்டான்னு யோசிக்கிறாங்க. ஸ்ட்ரீட் உள்ள காலை வைக்க முடியாது, ஒரு வண்டி ஓட முடியாது, அந்த மாதிரி இருக்கு. இப்போ எப்படி இருக்கு? இப்பதான் ஃப்ரீயாகி போகுது. ஒரு ஜனம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எல்லா பிசினஸ் நான் ஆன்லைன்ல போயிடுச்சு சார். இப்போ ஒரு பொருள் 100 ரூபாய் நீங்க தேடி போனீங்கன்னா 100 ரூபாய் 110 ரூபா இருக்கும். ஆன்லைன்ல 150 ரூபா. ஆன்லைன் எப்படின்னா உடிச்ச வாயில பழத்தை வீட்டுல வந்து வாயில தீச்சி விட்டு அதுக்குள்ள காசை சம்பாரிச்சிட்டு போயிடுறாங்க. 15 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வெறும் ரேடியோ வித்தாங்க. அப்ப செல்போன் கிடையாது. இப்ப செல்போன் வந்துருச்சு, அப்புறம் கம்ப்யூட்டரும் வந்துருச்சு. அதனால வியாபாரம் கம்மி. ஆரரூட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஜித். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த இடம் வந்து காலியா இருக்கலாம். ஆனா இதே வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் இந்த இடத்துல நின்று பேசியிருப்பேன்னு கேட்டீங்கன்னா சத்தியமா முடியவே முடியாது. ஏன்னா அவ்வளவு மக்கள் கூட்டம் இருப்பாங்க. என்னால அந்த என்ட்ரன்ஸ் வந்து இவ்வளவு தூரம் வரதுக்கே குறைஞ்சது ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும் நான் ஒவ்வொரு கடையை தாண்டி வர்றதுக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடம் தான். இந்த இடத்தோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிச்சி சீட்ஸ். அதாவது சென்னையில இந்த டி நகர், அதுக்கப்புறம் வந்து பனங்கல் பார்க், இப்படி நிறைய பேர் வந்து சொல்றோம். அந்த ஒரு வகையில் ரிச்சி சீட் வந்து அவ்வளோ ஃபேமஸாக இருந்துச்சு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்க்காக. ஸோ ஒரு பேட்டரி செல்ல இருந்து ஒரு ஃபோனுக்கு தேவையான என்ன ஐட்டம் வேணாலும் ரிச்சி சீட்டுக்கு போகலாம்ப்பா, அங்கே வாங்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நம்பகத்தன்மையாக இருந்த ஒரு இடமானது இப்போ வெறிச்சோடி இருக்கு. என்னன்னா முன்னாடிலாம் வந்து நடந்து வர்றது கூட ரொம்ப சிரமப்படுற இடத்துல இப்போ எல்லா இடத்துலையும் ஜாலியாக பைக்கை நிப்பாட்டிட்டு அவங்க வாட்டுக்கு உள்ளே போகிறாங்க வராங்க. ஸோ அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது ஆக்சுவலாக இந்த இடம். அதுதான் வந்து ரொம்ப வேதனையான ஒரு செயல். ஸோ இந்த இடமே இவ்வளோ காலியாக இருக்குன்னா இங்கே கடை போட்டுருக்க நிலைமைலாம் என்ன ஆச்சு, என்ன ஏன் இதனால இங்கே வந்து கூட்டம் வரதில்லை? வீக் டேஸோட இந்த வீக்கெண்ட் டேஸில் தான் ரொம்ப வந்து இடம் வந்து காலியாக இருக்குது அப்படின்றது தான் ஒரு ரொம்ப மனசுக்கு வேதனையான ஒரு செயலாக இருந்துச்சு. ஏன்னா சாட்டர்டே சண்டே ரிச்சிஸ்குள்ளே போகவே முடியாதுன்றதான் நிறைய பேர் வந்து சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து வீக் டேஸில் இருக்கேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 6:30 இருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து இப்படி இருக்குது. இதே வீக்கெண்ட் டேஸ், அதாவது இந்த சாட்டர்டே சண்டே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரொம்பவே மோசமாக இருக்குது அப்படிங்கிறது தான் நிறைய பேர் இங்கே சொல்லியிருந்தாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கொரோனா வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த மாற்றங்கள். முதல்ல வந்து 500,000 காலியானது. அப்புறம் பாதி பேர் வர்றது இல்லை. இப்போ கொரோனா வந்த பிறகு அவங்களுடைய பொருளாதாரம் கொரோனாக்கு பின்னாடி ரொம்ப அவுட் ஆகிட்டதுனால தான் எனக்கு வந்து ரஷ். ரெண்டாவது வெயில். இப்போ எப்பயும் ரெகுலராக வந்து 5 மணிக்கு மேலே தான் இப்போ பிக்னிக் பார்க் மாதிரி ஆகி போச்சு. இப்போ பிஸ்னஸ் பார்க்கு இல்லை, அதிகமாக லவர்ஸ்கள் வருவாங்க. சாப்பிட்றதுக்கு அந்த அங்கே சம்சா கடைக்கு வருவாங்க, இங்கே ஒரு கஞ்சி கடைக்கு வருவாங்க. இப்படிதான் இப்போ வர்றது. இப்போ ஆன்லைன் பிஸ்னஸ் ஆனதுனால அதிகமாக வியாபாரங்கள் தொய்வு அடைஞ்சிருக்கு தான் சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் காலங்களை பார்க்கலாம். பாச்சு மாற்றம் இப்போ என்னன்னா நிறைய பேருக்கு வருங்காலத்துல ரிச்சி ஸ்ட்ரீட் இருக்குமா? இருக்கு, ரிச்சி ஸ்ட்ரீட் இருக்கும். முதல்ல ரேடியோ மார்க்கெட்டா இருந்தது, இப்ப கம்ப்யூட்டர் பஜாரா இருக்கு. நாளைக்கு எப்படி இருக்குன்னா ஆண்டவனுக்கு தான் தெரியும். இங்க வந்து நம்ம 8 இயர்ஸ் ஆகுங்க. 8 வருஷமா இருக்கு. ஸோ முன்னாடி இருந்ததுக்கும் இப்போக்கும் ரிச்சி ஸ்ட்ரீட் எப்படி மாறி இருக்கு? மக்கள் கூட்டம்ன்றது எப்படி இருக்கு? ரொம்ப மாறிடுச்சுங்க. பிஸ்னஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து ஜிஎஸ்டி கொண்டு வந்தது வந்து பிஸ்னஸ் கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சு. அதோட கரன்சி மாற்றினாங்கல்ல, அதோட அப்பயும் 2 இதுலையும் ரொம்ப அடி வாங்கிடுச்சு. இப்போ அதாவது மக்கள் கூட்டம்ன்றது முன்னாடி என்ன ஒரு பொருள்னாலும் ஒரு ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்கு வந்தா வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. அவ்வளவு கூட்டம் திங்கள் செவ்வாய் நாள் கிழமைலாம் கிடையாது, அவ்வளவு கூட்டம் இருக்கும். ஆனா இப்போ ஞாயிற்றுக்கிழமை கூட கூட்டம் கம்மியா தான் வருது அப்படிங்கிற மாதிரியான. ஆமாண்ணா. இப்போ எப்படின்னா இப்போ கொரோனா டைமுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ரிச் எஸ்டேட் நல்லா இருந்துச்சு. கொரோனாக்கு அடுத்து எல்லாருமே இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு அதில் வந்து அப்லோட் பண்ணோன்னே அவங்க இண்டிவிஜுவலாக இது பண்ணுறாங்க, யூடியூப் இதெல்லாம் எடுக்கிறாங்களே, அது மூலயமா அவங்க டேரெக்டாக அந்த கடைங்களை போய் வாங்கிக்கிறாங்க. அதனால வந்து இங்கே கொஞ்சம் கூட்டம் கம்மியாகிடுச்சு. ஸோ இப்போ கடைகளும் நிறைய குறைஞ்சிருக்கு. நிறைய கடைகள் வந்து திறக்கிறதே இல்லை. இப்போலாம் வந்து வியாபாரம் இல்லாமல் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லைண்ணே, திறக்க தான் செய்கிறாங்க அப்படின்னு இல்லை. இங்கே வியாபாரம் இருக்க தான் செய்யுது. ரொம்ப அதிகம் இல்லாமல் இப்போ கம்மியாயிடுச்சு, அவ்வளோதான். எப்படி இருக்கும்? ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த இப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு காலியா இருக்கு, இந்த அளவுக்கு இருக்காது. கொஞ்சம் நடமாட்டமும் இருக்கும், போக்குவரத்தும் நல்லா இருக்கும். இப்ப கொஞ்சம் டவுனா தான் இருக்கு. அதாவது ரிச்சி ஸ்ட்ரீட் வந்து ஃபர்ஸ்ட் இருந்த மூமெண்ட்டு வேற. அப்போ வந்து டேப் ரியார்டு 2 in 1. ஸோ இந்த மாதிரி தான் அப்போ இருந்த மூமெண்ட் வந்து. அப்போ வந்து பட் ஒரிஜினல் பீஸா போட்டுருந்தாங்க, அதாவது டெல்லி மேக் தான். ஸோ அது அந்த மாதிரி ஐட்டம் போடும். நல்ல ஜனம் கூட்டம் வந்து ஒரு
ஒரு மெட்டீரியல் வாங்கினா ஒரு நல்ல தரமா இருக்கும். அதுக்கு அடுத்தது கொஞ்சம் வந்து ரேட்லாம் கம்மி. அப்போ வந்து கூட்டம் அதிகம். மதுரையிலேருந்து தஞ்சாவூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த மாதிரி டோட்டல் பாம்பே டு டெல்லி அதை தவிர வச்சு. ஸோ இந்த பிக் ஏரியானா அதுக்கு பாம்பேக்கு டெல்லிக்கு அதுக்கு அடுத்து சென்னை. இந்த சென்னையில ரேடியா மார்க்கெட் தான் பிக் மார்க்கெட்டு. இந்த இடத்துக்கு இங்க இருந்து போற சப்ளை தான் வந்து மதுரை, தஞ்சாவூர், தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த மாதிரி ஏரியாவுக்கு சப்ளை ஆகும். அப்போ வந்து வேற. இப்போ வந்து மொபைல் ஆசரிஸும் மொபைல்ஸும் வந்துடுச்சு. ஸோ அது வந்து எந்த மொபைல் என்ன இருக்குன்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு காலகட்டம் சொன்னதில்ல. இங்க வந்து வாழ்வாதாரம் கம்மியாகி போச்சு. எல்லாமே வந்து அவன் வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கான், அவன் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா நிறைய வந்து மார்க்கெட்டிங் ஆயிடுவா. அதனால பிசினஸ் தலைகீழா மாறி இப்போ டவுன்ல ஓடுது. அதனால மார்க்கெட்டிங் இருக்கமா இல்லைன்னு தெரியாது. ஆனா பொருளாதாரம் கம்மி. சண்டேஸ் வந்து எங்களை மாதிரி பிளாட்ஃபார்ம்ல வந்து நாங்க போடுறதா இப்போ இன்னைக்கு சண்டே மார்க்கெட்டு. அப்போ வந்து சண்டேஸ்ல லீவ் தான் கடை மார்க்கெட்டு. இப்போ வந்து சண்டேஸ்ல ஓப்பன். ஏன்னா மார்க்கெட்ல 6 days வந்து ஒர்க் ஆகும். அதாவது 1 days சண்டே வந்து கம்பல்சரி டோட்டலா வந்து லீவ் விட்டுருவானுங்க. இப்போ வந்து மார்க்கெட் இல்லாத காரணத்தில் தரங்கட்டு போகுதுனால இப்போ என்னடானா இப்பத்துக்கு மார்க்கெட்ல சண்டே மார்க்கெட்னு ஒன்று உற்பத்தி ஆகுதுன்னா அது எங்களால தான். இந்த பிளாட்ஃபார்ம் ஒன்லி பிளாட்ஃபார்ம்ல இருக்கவங்க நாங்க வந்து பிசினஸ் பண்றதுல அதனால ஸ்கிராப் பண்ற மாதிரி போட்டு பிசினஸ் பண்ணி இன்னைக்கு வந்து சண்டே மார்க்கெட் ஓப்பனா போகுது. அதே ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கான், சில பேர் படிக்கிறாங்க 10th இருந்து +1 +2 இந்த மாதிரிலாம் படிக்கிற பிள்ளைங்களாம் கெஞ்சா அடிக்குதுங்க. சிலது போதை மாத்திரை போடுதுங்க, சிலது வேற மாதிரிலாம் இருக்கு. அதாவது அகைன்ஸ்ட் மார்க்கெட்டு தலைகீழா மாறுறது இந்த மாதிரி பசங்களால தான். அப்ப இருந்த சுச்சுவேஷன் யாருமே இல்லை. என்சன்ஸ் எலக்ட்ரானிக்ஸ், பாம்பே எலக்ட்ரானிக்ஸ், இன்சவுண்ட் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிலாம் இருக்கு. அப்போ வந்து ஜெனூன் மார்க்கெட் ஒரு டீசென்ட் பிகோ நல்ல ஒரு ஃபர்தரா ஆக்சிடென்ட் இருக்கும். பட் நல்ல ஒரு ஏழ்மையான நம்ம எங்களை மாதிரி பிளாட்ஃபார்ம் நீ கடை போனோம். அப்புறம் நாங்களாம் பிளாட்ஃபார்ம்ல கடைலாம் போடுவோம். என்னமா அது நிறைய இருக்கு. அதாவது அவுட் ஆஃப் ஏரியா இந்த ஊர்ல இருக்கவன் எவனும் தெரியல. அவுட் ஆஃப் வெளியிருந்து வருது பாத்தீங்கன்னா படிச்சிருக்க பசங்களா இருப்பாங்க. சில பேர் இதுவா இருக்கும் வெளியூர். வெளியூர் எந்த ஊருன்னு சொல்ல முடியாது. அவுட் ஆஃப் லோக்கல்ஸ் இருக்கான் வெளியே அவுட்ல. அவனுங்க அது பண்றதா இந்த மாதிரி ஒரு சூசைட் தனமா அந்த மாதிரி பண்றது. சனி ஞாயிறுல தான் அதிகமான கூட்டம் எப்பயுமே இருக்கும். ரிச்சி சீட்ல வந்து சாட்டர்டே சண்டே உள்ளேயே போக முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ கடந்த ஒரு சில இதா வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே கூட அவ்வளவு கூட்டம் வரதில்லை. மக்கள் வந்து அவ்வளவா இருக்கிறது இல்லை. கூட்டம் நிறைய இப்ப எங்கேயுமே சுத்தத்துல கூட்டமே யாருமே இல்லை. பழைய மாதிரி கூட்டமே இப்போ வெளியே வரதில்லை யாருமே. இங்க இந்த ஏரியால இதாகவே இல்லையா? அப்போ கூட்டம் வருவாங்க, பட் ஆனா அந்த அளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு கூட்டம் இருப்பாங்க, அவ்வளவுதான். நீங்க முன்னாடி சேல் பண்ணும்போது எவ்வளவு கூட்டம் இருக்கும் அந்த டைம்ல எல்லாம்? அந்த டைம்ல நிறைய பேர் இருந்தாங்க. கூட்டம் வந்துன்னு இருக்கும். மார்க்கெட்டுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான பொருள் வந்து வாங்கிட்டு போவாங்க. இந்த ஆன்லைன் அதிகமா வந்ததுல இருந்து கூட்டம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இந்த ஆன்லைன்ல பொருட்கள் அதிகமா விற்கிறதுனாலதான் இங்க வந்து கூட்டம் அது கம்மியாயிடுச்சு. இப்ப இங்க வந்து இந்த நாள்ல அதிகமான கூட்டம் வரும் அப்படிங்கிற ஏதாவது ஒரு கணக்கு இருக்கா? இந்த நாட்கள்ல அதிகமா கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டர்டே வரும். மோஸ்ட்லி சாட்டர்டே வருவாங்க. அது வந்து சாட்டர்டே திங்கள் பொதுவா லைட்டா வருவாங்க, அவ்வளவுதான். ஆனா இப்பயுமே அது வந்து டவுட் சொல்ல முடியாது எப்போ கூட்டம் வரும்ன்றத கணிக்கவே முடியாது இல்ல. இங்க 25 வருஷமா இருக்கும். ரிச்சி சீட் 25 வருஷமா இருக்கு. இப்ப இந்த ரிச்சி சீட் அப்படிங்கிறது முன்னாடி வந்து அவ்வளவு கூட்டம் இருக்கும், அவ்வளவு மக்கள் வருவாங்க. உள்ள நடந்து போறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். இல்ல இதுக்கு முன்னாடி ஒரு 15 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வெறும் ரேடியா வித்தாங்க. அப்ப செல்போன் கிடையாது. இப்ப செல்போன் வந்துருச்சு, அப்புறம் கம்ப்யூட்டரும் வந்துருச்சு. அதனால வந்து மக்களுடைய போக்குவரத்து கம்மி, இப்ப வியாபாரம் கம்மி. அதான் முன்னாடி வந்து உள்ளேயே வர முடியாது. நம்ம அங்க இருந்து இவ்வளவு தூரம் வரதுக்கு ஒரு 1 மணி நேரம். ஆமா சார், லோடு வந்து எடுத்துன்னு வந்து இறக்குவாங்க. அப்போ அதனால கொஞ்சம் டிராபிக் இருக்கும். முன்னாடி அவ்வளவு கூட்டம் இருக்கு. ஆனா ஏன் இப்ப மக்கள் வரது கம்மியாயிருச்சு? இப்போ காசு கிடையாது, மக்கள் டோட்டலி காசு கிடையாது, வருமானமே கிடையாது. அதனால இப்ப பிசினஸ் கிடையாது. இப்ப இங்க என்னதான் நடக்குது? ரிச்சி சீட்ல இப்ப என்னதான் பண்றாங்க? யார்தான் வராங்க? இல்ல பப்ளிக்கு என்ன வர்றாங்க, சர்வீஸ்க்கு வர்றாங்க, வந்து வர்றாங்க. தேவையுடையவர்கள் எல்லாமே தான் வர்றாங்க. இப்ப ரிச்சி ஸ்ட்ரீட் வந்து சாப்பிடறதுக்குன்னு வராங்க, சுத்தி பாக்குறதுக்கும் வராங்க. நிறைய கப்புள்ஸ் தான் இப்ப வந்து கேள்விப்படுறாங்க. நிறைய பேர் வந்து கப்புள்ஸ் இல்ல 6 மணிக்கு மேல இங்க நின்று பாத்தீங்கன்னால ஜோடி ஜோடியா வருவாங்க. ஊர் சுத்தி பார்க்க வருவாங்க, சாப்பிடுறதுக்கு டைம் பாஸ் பண்ணலாம். இங்க இருந்து அவ்வளவு தூரம் போயிட்டு வந்தா ஒரு 2 மணி நேரம் ஆயிடும். அப்படி ஜாலியா சுத்தி போயிடலாம். சுத்தி பாக்குறது ரெண்டாவது சுத்தி பாக்குறதுக்கு தான் இப்ப ஆகி போச்சு. ஆனா வியாபாரம் நடக்கிறது பொருளாதாரம் நீதமா நடக்கிற வியாபாரங்கள் எல்லாத்துக்கும் நீதமா நடக்குது. முன்னாடி எப்படி வியாபாரம் இருக்கும்? 500 1000 பேன் பண்றதுக்கு முன்னாடி ரஷ் என்னைக்கு பேன் பண்ணாங்களோ 500 1000 அன்னைக்கு இங்க ஊத்திக்கிச்சு. என் பொருளாதாரத்தை நான் சொன்னோம்ல, அதுதான் வியாபாரம் வந்து 500 1000 போச்சு. அவ்வளவு. இவங்க 500 1000 முடிச்சுட்டு 2000 போட்டாங்களா,
செல்வந்தர்கள் நல்லா செழிப்பாயிட்டாங்க. ஏழைகள் தான் இன்னைக்கு சிறு தொழில்கள் முடங்கிருச்சு. சிறு தொழில் தயாரிப்பாளர்கள் அவங்களை ஆன்லைன் வந்து கார்பரேட்டுகளுக்கு கை கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இங்க இருக்கவங்க ஆன்லைன் வந்தனாலதான் ரிச் சீட்டே வந்து டவுன் ஆயிடுச்சு. இப்போ எல்லாருமே ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றதுனால யாரும் ரிச் சீட் வர மாட்டாங்க. அப்படி ஒன்றும் இல்லை. ஆன்லைன் எப்படின்னா உரிச்ச வாயில பழத்தா வீட்டில் வந்து வாயில தீத்தி விட்டு அதுக்குள்ள காசை சம்பாரிச்சிட்டு போயிடுறானுங்க. இப்போ ஒரு பொருள் 100 ரூபாய் நீங்க தேடி போனீங்கன்னா 100 ரூபா 110 ரூபா இருக்கும். ஆன்லைன்ல 150 ரூபா அது வீட்டை தேடி உங்களுக்கு வரும். அதனால நீங்க தேடுறதுனால உங்களுக்கு கம்மியாகும். தேடினாலும் உங்களுக்கு கம்மியாகும். ஆன்லைன் வந்து சும்மா ஒரு 4 விளம்பரத்துக்கு ஆசைப்பட்டுட்டு கம்மியா இருக்கு அப்புறமா நம்ம கொடுக்கறது ஒண்ணு வாங்குறது ஒன்றா இருக்கும். அதனால ரொம்ப பேர் ஆன்லைன்ல போய் ஏமாந்தவங்க தான் ரொம்ப பேர் இருக்காங்க. இந்த சனி ஞாயிறு கடையெல்லாம் அடைச்சதுக்கு அப்புறம் கப்புள்ஸ் எல்லாம் வராங்க, ஜோடியா வந்துட்டு போறதே வந்து ரொம்ப மோசமான ஒரு இதா இருக்குன்ற மாதிரிலாம் அங்கிட்டு இருக்கவங்க சொல்றாங்க. அப்பா அம்மா பெத்து போட்டாவது வேஸ்ட். காரணம் கப்பல்ஸ் இல்ல, எல்லாமே ஒரு அது மிஞ்சி போனா ஒரு 10th தான் படிச்சிருக்கோம், ஒரு +1 தான் படிச்சிருக்கோம். லாஸ்ட்ல பார்த்தா அவளுக்கு மிஞ்சி போனா 10 ஏஜே வந்து பாத்தீங்கன்னா 13 இல்ல 12 16க்குள்ளதான் இருக்கும். அதுக்கு தான் கப்பல்ஸ் இன்னைக்கு அதுக்கு தான் பண்ற அநியாயம் அக்குறும்பு இந்த மாதிரி வேலை எல்லாம் நிறைய மார்க்கெட்ல கப்பல்ஸ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸே சரி. நீ ஒரு சின்ன பையன் மேல கை மேல தோலை போட்டு மாறு மேல போட்டுன்னு போறாங்க கைய பாக்குற. எங்களுடைய வயசுல நாங்கெல்லாம் பார்க்கும்போது ஒரு காலத்துல நாங்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஒரு பொண்ணுகிட்ட பேசினாலே பயமா இருக்கும். இப்ப என்னடானா கேட்ட நாட்டு +1 ஸ்டூடெண்ட்ஸ், நான் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி அநேகர்லாம் முன்னா எப்படியா படிங்க அதுங்கெல்லாம். ஏன்னா அங்கிட்டு இருக்கவங்க கேட்கும் போதெல்லாம் நாங்க கடையடிச்சுட்டு போயிடுறோம். ஆனா இங்க ஜோடி ஜோடியா உட்காந்துக்கிறானுங்க. அடங்கு கொய்யால எல்லாமே ஃபுல்லா நடக்குது மார்க்கெட்ல. இன்னும் கொஞ்ச நாள் ஒண்ணு சண்டேஸ்லவா இல்ல சாட்டர்டேவா ஃபுல்லா லைன் கட்டி 2 வீலர்ஸ்ல வந்து இறங்கி என்ஜாய் பண்றானுங்க பசங்க. ஜாலியா ரோட்லயேவா பப்ளிக் பிளேஸ் ஜாலியா என்ஜாய் பண்ணி கை தோல் மேல போட்டு கிஸ் அடிச்சு போறோம். இந்த ரிச் சீட் ஃபுல்லா டோட்டல் ஏரியா த்ரூத் இங்கதான். ஒண்ணு ஒன்னும் போய் டீ நகர்ல போய் பாரு, ஒன்னும் செம்மையா இருக்கு. ஒன்னும் கப்பல்ஸ் தான் பாத்தீங்கன்னா துப்டாவே தேவையில்லை அவங்களுக்கு, துப்டாவே தேவையில்லை அவங்களுக்கு. நல்லா என்ஜாய் பண்ணலாம் அவங்கள. அந்த மாதிரி நானே இந்த அளவுக்கு ஒரு ஃபாதர் ஸ்டேஜ்ல இருந்தா பேசுறேன்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. 30 வருஷமா இங்க இருக்கீங்க, ரிச் சீட் தான் கடை வச்சிருக்கீங்க. சோ முன்னாடிலாம் ரிச் சீட்டோட வியாபாரம் எப்படி இருக்கும்? நல்லா இருந்தது. காலை வைக்க முடியாது, உள்ள ஸ்ட்ரீட் உள்ள காலை வைக்க முடியாது, ஒரு வண்டி ஓட முடியாது, அந்த மாதிரி இருக்குது. இப்போ எப்படி இருக்கு? இப்போதான் ஃப்ரீயாகி போகுது. ஒரு ஜனம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எல்லா பிஸ்னஸும் நான் ஆன்லைனில் போயிடுச்சு சார். ஏன்னா முன்னாடி வந்து வீக் டேஸ்ல கூட சாட்டர்டே சண்டே மாதிரி அவ்வளோ கூட்டமா இருக்காம எல்லா டைம்லையும். ஒரு நாள் பாக்கி சனிக்கிழமை டபுள் கூட்டம் இருக்கும். சனிக்கிழமை மாத்திரம் டபுள் கூட்டம் இருக்கும், கிடையாது. மக்கள் என்ன ஒரு பொருள் எடுத்து கொடுக்கறதுக்கே அவ்வளவு கஷ்டப்படுவாங்க. ஆமா, கஷ்டப்படும். இல்ல சார், உள்ள வரதுக்கு கஷ்டப்படணும். அந்த மெயின் ரோட்ல உள்ள வரதுக்காக அவ்வளவு கஷ்டம் இருக்கும். அப்படி வர முடியாது. சாட்டர்டே சண்டே தான் எப்படி இருக்கு? சனி ஞாயிறுமே இதே மாதிரி தான் இருக்குமா? இப்போ இதே மாதிரி தான் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை அதோட ஒண்ணுமே இருக்காது. அதுதான் நாங்க கேள்விப்பட்டோம். என்னன்னா ரிச் சீட் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப காலியா இருக்கு இடம். ஞாயிற்றுக்கிழமை வீக்லி 7 days அப்படிதான் இருக்கு. 7 நாளுமே கூட்டம் கம்மியா இருக்கா? காரணம் என்னன்னா இப்போ எதனால இப்போ கூட்டம்? எல்லாம் ஆன்லைன்ல போச்சு சார் பிசினஸ். வீட்டுல உட்காந்து போன் பண்ணி வர வச்சிடலாம். ஒரு இட்லி வேணா கூட போன் பண்ணா வந்துட போகுது வீட்டுக்கு. எதுக்கு இந்த டோட்டலை போட்டுக்கிட்டு எதுக்கு டிராபிக்ல அலையணும்? அது தேவையில்லை உங்களுக்கு. ஏன்னா ஒரு டைம்ல எலக்ட்ரானிக் ஐட்டம் அப்படின்னாலே ஒரு ஊசி வாங்க, ஒரு சின்ன ஒரு பேட்டரி வாங்கினாலும் இங்கதான் வரணும். ரிச் ஸ்ட்ரீட் தான் விட்டா வேற என்ன இடம் கிடையாது. ஆனா இது அப்படியே அப்பாற்பட்ட அப்படியே டபுளா மாறி போச்சு. இப்போ உங்களோட வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு? இப்போ உங்களோட வியாபாரம், உங்களோட வருமானம் போச்சு சார். எல்லா வியாபாரம் போச்சு. வருமானம்ன்றதே அப்போ இன்னைக்கு வந்து ஒரு குடும்பத்துல பெரிய கஷ்டம். ஒரு கல்ல வந்து ஒருத்தர் இருக்கிறாங்க, ஓனர்னாக்கா 2 வேலைக்காரர் இருப்பான். சரிங்களா? அவனுக்கு ஒரு 500 வச்சுங்க ஈச்சு. 500 2 பேருக்கு ஆச்சு, 1000 rupees ஆச்சு. அது ரெண்டு இருக்குது. இதுக்கு மேல முதல்ல போடணும், அதுக்கு இருக்குது. எல்லாம் கஷ்டம் தான். ஏன்னா முன்னாடி வந்து ரிச் சீட்ல கடை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சொல்லுவாங்க. ஆனா இப்போ அப்படி கிடையாது. இப்ப ஃப்ரீயா இருக்குது. எடுத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை நடத்தலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிறைய கடை மூலிகை கிடக்குது. அதுதான் ஏன் இப்போ நிறைய கடைகள் திறக்கவே இல்லைன்னு வியாபாரம் தானே. கண்ணை வாங்கி போடுறோம். அந்த போட்ட காசு இருக்குன்னு இல்லை, அது ஒளி இல்லை. அப்புறம் எதுவும் கடையை போட்டு சொல்ல போகலாம். நான் காலிலேருந்து நாய் மாதிரி கஷ்டப்பட்டு ஒன்றுமே இல்லாமல் என்னது கடையை போட்டு உட்காந்து வேலை வேலைக்கு போயிடலாம். அதுவும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாவே வந்து கடையெல்லாம் அடைச்சிருந்தாங்களா? ஆமா சார். ஞாயிற்றுக்கிழமை இப்போ 100 கடை இருந்தாக்கா 10 கடை இருக்கும். 100 கடை முடியா இருக்கும். ஆனா முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்கும்? பக்காவா இருக்கும், நல்லா இருக்கும். திருவிழா கூட்டமா இருக்கும். திருவிழா கூட்டம் மாதிரி இருக்கும். ஆனா இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து போயிடுச்சு எல்லாம்.
மோஸ்ட்லி இப்போ வியாபாரமே இங்கே யாருக்குமே இல்லை ப்ரோ. இருக்கிறவங்களே கடையெல்லாம் விட்டுட்டு போதான் செய்கிறாங்க. ஏன்னா இது கோஃபிக்ஸ் அது மாதிரி நிறைய கடையில் வந்து கம்மியாக பண்ணி தரோம், அந்த மாதிரி பண்ணி மித்தவங்களுக்கும் வியாபாரம் இல்லாமல் போயிடுச்சு. 100 ரூபா 50 ரூபாய்க்கு இங்கே வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால லாபமும் இல்லை. நிறைய பேர் கடையை காலி பண்ணிட்டே போயிட்டாங்க. இருக்கிறவங்க சரி வாழ்வாதாரம். அதனால சண்டே தான் அதிகமா வியாபாரம் நடக்கும்னு சொல்லி இப்போ சண்டேமே நீங்களே லீவ் விட்டுறாங்களா? முக்காவாசி கடை க்ளோஸ்ல தான் இருக்கு சண்டே. அதுவும் மதியானம் மார்னிங் 10 o'clockல இருந்து 12 மணி வரை தான் இருக்கு. 2 hours தான் இருக்கு. மோஸ்ட்லி எல்லாம் அடைச்சு போயிறாங்க. வியாபாரமும் இல்ல அந்த அளவுக்கு முன்ன மாதிரி இல்ல ப்ரோ. வேஸ்ட் ப்ரோ. இப்போ எதுவுமே சொல்ற அளவுக்கு ஃபுல் அப்படியே இதான் இருக்கு. நீங்களே வந்து பாருங்களேன், ஒரு 2 மணிக்கு மேல யாருமே இருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி முன்ன மாதிரி எதுவுமே இல்லை. அதே மாதிரி இப்போ அந்த சண்டே டைம்ல ஆஃப்டர்நூனுக்கு மேல நிறைய களவு போகுது. நம்ம வந்து கடையில அடைச்சு அது இங்க ரெகுலரா தான் ப்ரோ. இங்க யாருமே சொல்ல முடியாது. முன்னாடி கூட 4 நாளைக்கு முன்னாடி அந்த கல்ல கூட எடுத்துட்டாங்க. அது நிறைய ஜாமா போன் எல்லாத்தையும் எடுத்து ரெக்கவரி பண்ணிட்டாங்க. இருந்தாலும் திருட்டு விஷயம்லாம் அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். திருட்டு விஷயங்கள் நிறைய நடக்குது. அதே மாதிரி இன்னொரு இப்போ சமீபத்துல ஒரு ரொம்ப பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா, நிறைய கப்புள்ஸ் வந்து இந்த லீவ் டைம் ஃபுல்லாமே இங்க வந்து அட்ராசிட்டிஸ் பண்றாங்க அப்படின்றது. ஏன்னா நம்ம வந்து கடையை அடைச்சிட்டு போயிடும், நம்மளே வியாபாரம் கடை அடிச்சு போறோம். ஆனா அந்த டைம்ல கப்புள்ஸ் அட்ராசிட்டிஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. அது ரொம்ப நாளாவே அப்படிதான் ப்ரோ இருக்கு. இங்கதான் சுத்துறாங்க. முன்னாடி நானும் நிறைய பேர்த்துல கேட்டேன், இங்க சர்வீஸான்னு கேட்கும்போது நானே இங்க சுத்தி பார்க்க வந்தேன், நானே தாஜ்மஹாலா இருக்கும் நான் உங்ககிட்டே கேட்டேன். ஏன்னா இங்க ரோட்ல கடை போட்டுருக்கோம் சொன்னாங்க. இந்த மாதிரி நாங்க மட்டும் தான் ஞாயிற்றுக்கிழமை இருப்போம், கடையில அதிகமா இருக்காது. இருக்கிறாங்க மோஸ்ட்லி கடையும் இல்ல. அவங்களுமே ஒரு 2 மணி 3 மணிக்கு மேல. அதனால என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜோடி ஜோடியா வந்து அங்கங்க உட்காந்துக்கிறாங்க, அங்கங்க வண்டியை போட்டு நின்னுக்கிறாங்க. அது பொதுவாவே இந்த இடத்துல ஃபுல்லா தான் ப்ரோ. அந்த மாதிரி நடக்குமா? மோஸ்ட்லி நடக்கதான் ப்ரோ செய்யுது. நீங்களே வந்து பாருங்களேன், வீக் டேஸ்ல அவ்வளவா இருக்காது, வீக்கெண்ட் டேஸ்ல நார்மலாவே நடக்கதான் செய்யும். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நடக்கதான். கப்புள்ஸா தான் வருவாங்களா? கப்புள்ஸும் வருவாங்க. மோஸ்ட்லி திருட்டு தான். அதெல்லாம் இல்லாம இருந்து மக்கள்லாம் பழைய மாதிரி வந்துட்டா எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். ஸோ இப்போ இந்த ரிச்சி ஸ்ட்ரீட் என்னன்னா, வருங்காலத்தில் ரிச்சி ஸ்ட்ரீட் இருக்குமா அப்படிங்கிறது நிறைய பேர் இருக்குமான்ற டவுட்டா கேட்கறாங்க. அது உங்களுக்குன்னு இல்லை, அது எல்லாத்துக்கும் எங்களுக்கே அப்படிதான் இருக்கு. ரிச்சி ஸ்ட்ரீட்டும் அப்படிதான் இருக்குமா என்னன்னு அவங்களுக்கு வருங்காலம் ரிச்சி ஸ்ட்ரீட் இருக்குமா அப்படிங்கிறது நிறைய பேர். ஆனா பழைய ஆளுங்கள்லாம் இருக்காங்க, வரதான் செய்யறாங்க, ரிப்பேர்லாம் வரதான் செய்யறாங்க. இருந்தாலும் ரிச்சி ஸ்ட்ரீட் வேல்யூ போயிடுச்சு. அவ்வளவுதான். யாருக்குமே தெரிஞ்சவங்க கூட இப்ப ரிச்சி ஸ்ட்ரீட் போனா ரிச்சி ஸ்ட்ரீட்டான்னு யோசிக்கிறாங்க. ஃபோன் வாங்கிட்டு அவங்கள அலைய விடுறது, அட்வான்ஸ் காசுன்னு வாங்கிட்டு இது பண்றது, நிறைய அது மாதிரி பண்ணதான் செய்யறாங்க. மோஸ்ட்லி எல்லாரும் பண்றது இல்ல, சில பேர் பண்ணதான் செய்யறாங்க. அவங்களால முக்காவாசி இங்க இருக்கிற வியாபாரமும் கெட்டு போயிருக்கு. அதனால இப்ப கேள்விக்குறியாதான் இருக்கு எல்லாமே. கொஞ்ச நாள் தான் ப்ரோ. இன்னுமே கொஞ்ச நாள் தான் எனக்கு தெரிஞ்சலாம். இன்னும் ஒரு 5 years அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் ரிச்சி ஸ்ட்ரீட் ஒன்று இருந்தா இந்த இடம் என்ன பார்க் ஏதாவது வேணா மாற்றி வைப்பாங்க. ஸோ என்னன்னா, நான் லாஸ்ட் டைம் சண்டே வந்து பார்க்கும்போது எப்பயுமே சண்டே அப்போ உள்ள கூட போக முடியாது. ஒவ்வொரு கடையிலையும் 20-30 பேர் நின்றுட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ இந்த சண்டே டைம்ல கூட கூட்டம் கம்மியா இருக்கு. சண்டே இப்போ கூட வந்து ரிச்சி ஸ்ட்ரீட் அதிகமாக யாரும் வரதில்லை அப்படிங்கிறது ரொம்ப மன வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு. ஆமா, இப்போ சண்டே இப்போ வந்து இந்த நாள்லாம் இப்போ வியாபாரம் நம்மளுக்கு சொல்ல முடியல. இப்போ திடீர்னு ஒரு நாள் நல்லா வியாபாரம் இருக்கு, ஒரு சில நாள் வந்து அப்படியே வியாபாரம் டவுன் ஆயிடுது. இப்போ ஒரு சில சண்டே வந்து நல்ல கூட்டம் வாக்கிங்ஸ் நல்லா இருக்கும், ஒரு சில சண்டே வந்து சுத்தமா எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ ஒரு சில நாள் வந்து நம்ம லீவ் போட மாட்டோம், அந்த டைம்ல வந்து நம்மளுக்கு பிசினஸ் இருக்குன்னு சொல்லி வருவோம். இப்போ அப்படிலாம் கணிக்க முடியல. இன்னைக்கு பிசினஸ் இல்லைன்னா நாளைக்கு பிசினஸ் இருக்கு, திடீர்னு அடுத்த நாள் இருக்காது. அந்த மாதிரி தான் போகுது, முன்ன பின்ன தான் இருக்கு. இப்போ இது வந்து நாள்லாம் கிடையாது, இந்த நாள் ரொம்ப நல்லா இப்ப அந்த மாதிரி கிடையாது. ஃபர்ஸ்ட் எல்லாம் சாட்டர்டே அந்த மாதிரிலாம் கொஞ்சம் நல்லா இருக்கும், வீக்லி எண்ட்னால கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. இப்ப அந்த மாதிரிலாம் கிடையாது, எதுவுமே டவுன் ஆயிடுச்சு. ஆமா, அதிகபட்சம் கம்மி தான். இப்ப நான் இவ்வளவு நேரம் உட்காந்துருக்கேன், 2-3 கஸ்டமர் தான் கேட்டுட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி தான் இருக்கு இப்போதைக்கு. காலையில இருந்து நீங்க 2 கஸ்டமர் தான் கேட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி தான் இப்ப இருக்கு. அதிகபட்சம் இங்க வந்து ரெகுலர் கஸ்டமர் மூலமா தான் ஓடிட்டு இருக்கு. புது கஸ்டமர் யாரும் நீங்க அதிகமா பார்க்க முடியல? இல்ல, பாக்குறோம், வருது. இருந்தாலும் ரெகுலர் கஸ்டமர் வர்றதுனால கொஞ்சம் இங்க கொஞ்சம் ஓடிட்டு இருக்கு. Taste the Daily.